தர்மிளா, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு நாளை நடைபெற உள்ள தோழமை கட்சிகளின் கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருபுறம் ஆதரவு தெரிவித்த தோழமை கட்சிகளோடு பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகள், முதலமைச்சருக்கான செயலாளர் நியமித்தது முதல் டெல்லிக்கான தமிழக அரசின் பிரதிநிதி நியமித்தது வரை தோழமை கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன ஒருபுறம். மறுபுறம் அதிமுக எம்எல்ஏக்களை தொடர்ந்து ராஜினாமா செய்ய வைத்துக் கொண்டிருக்கும் பிரச்சனையிலும் சிபிஐ, சிபிஎம் மற்றும் திருமாவளவன் நேற்று ஒரு கருத்து, இன்று ஒரு கருத்து என்று கருத்துக்களை மாறி மாறி கூறி வருவதும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது மற்றொரு மிக முக்கியமானது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் தமிழக வெற்றி கழகத்தின் தோழமை கட்சிகளுக்கு அந்த கூட்டணிக்கு ஒரு புதிய பெயர் வைக்க வேண்டும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று திமுக கூட்டணியில் இருந்த போது இதே கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியில் இணைந்திருந்தன. இப்போது தாவேகா கூட்டணியில் இணைந்துள்ள இந்த கட்சிகளையே கல்லாப்பெட்டி கூட்டணி என்று ஏற்கனவே விஜய் விமர்சித்திருந்தார். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான் இப்போது தாவேகா அரசுக்கு கூட்டணி ஆட்சி அமைவதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இப்போது அந்த கட்சிகளோடு தோழமை கட்சிகளின் கூட்டம் நாளை படையூரில் நடைபெற இருக்கிறது. இது ஒரு நன்றி தெரிவிக்கும் கூட்டமாகவும், தோழமை கட்சிகளுடைய கோரிக்கைகள் மற்றும் 5 ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான திட்டங்கள் என்னென்ன, மேலும் டெல்லிக்கான தமிழக அரசின் பிரதிநிதி நியமிக்கப்பட்டது, மேலும் பல்வேறு பிரச்சனைகளில் தமிழக வெற்றி கழகத்தின் அணுகுமுறை, மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் அணுகுமுறை, தேர்தல் வாக்குறுதிகளில் முதலில் நிறைவேற்ற வேண்டியதற்கு முன்னுரிமை உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் புதிதாக தாவேகாவில் இணைந்துள்ள மதிமுக கட்சி ஆகியவை அவர்களின் கோரிக்கைகளை இந்த கூட்டத்தில் விஜய் முன்னிலையிலேயே, முதலமைச்சர் விஜய் முன்னிலையிலேயே எடுத்து வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது கூட்டணி தோழமை கட்சிகளின் விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகம் எவ்வாறு எதிர்கொள்ளும்? ஏனென்றால் இங்குள்ள மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம், இவர்கள் தவிர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் உள்ளிட்டோர் மூத்த தலைவர்களாக இருப்பதால் அவர்களுடைய கோரிக்கைகள் மற்றும் அவர்களுடைய விருப்பங்கள், மேலும் புதிய கூட்டணிக்கு புதிய பெயர் வைப்பது தொடர்பாக முடிவு என பல்வேறு கோரிக்கைகளையும் நாளை நடைபெறும் தோழமை கட்சிகள் கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்கள் முதலமைச்சர் விஜயின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார்களா, அல்லது இந்த தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் விரிசல், முரண்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. மற்றொன்று, ராஜினாமா செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் அவர்களுக்கான முக்கியத்துவம் என்ன என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. 2 விஜயபாஸ்கர்கள் உள்ளிட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். சிவி சண்முகம் எந்த நேரமும் ராஜினாமா செய்வதற்காக அவர் அதிமுகவில் உள்கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நாளை நடைபெறும் தாவேகா தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் 5 ஆண்டுகள் இந்த கூட்டணி ஆட்சி தொடர்வதற்கு தங்களது ஆதரவு உறுதி என்ற உறுதிமொழியை அளிக்குமா, அல்லது பல்வேறு புதிய பிரச்சனைகளை எழுப்பி புதிய சிக்கல்களை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சிக்கு புதிய தலைவர் மாணிக்கம் தாகூர் நேற்று பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதன்முறையாக தாவேகா கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் அங்கு பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விடுத்துள்ள அழைப்பில் அவர் இன்று நாளை நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்போம், எங்கள் கட்சியின் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என்ற உறுதிமொழியை அவர் கொடுத்திருக்கிறார். இதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் நேற்று முன்தினம் திமுக கூட்டணியில் வெளியேறிய சூழ்நிலையில் நாளை தாவேகா கூட்டத்தில் பங்கேற்கும் என அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாளை நடைபெறக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் மதிமுக மற்றும் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், பிசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகளையும் வியூகங்களையும் ஆதரவு உறுதிப்பாட்டையும் நாளையே அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.